ஈரான் இலக்கிய ஏவுகணை மலை. இந்த மாதிரி ஒரு வீடியோவை சமீபத்தில் நீங்க பார்த்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இஸ்ரேலுடைய இலாத் துறைமுகத்தை எகிரி அடிச்சிருக்கிறாங்க. எர்பிலுடைய எலும்பை முறித்திருக்கிறார்கள். என்ன எர்பில் இது? அமெரிக்காவினுடைய சிட்டி பேங்க் சின்ன பின்னமானது. சவுதியில் உள்ள அமெரிக்காவினுடைய 5 விமானங்களை அடிச்சு தூள் பறத்திருக்கிறாங்க ஈரான். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஹூதிகள் முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறாங்க. துப்பாக்கிகளோடு ஈரான்ல களம் இறங்கிய ஈரானிய பெண்மணிகள். இது மாதிரி முக்கியமான வீடியோக்களோட உண்மையான பல செய்திகளோட தான் இந்த பதிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் நீங்க இப்படி ஒரு வீடியோ பார்த்திருக்கவே முடியாது. அமெரிக்காக்காரனோ இஸ்ரேல்காரன் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நாங்க ஈரானுடைய வான்பரப்பை 80% கைப்பற்றிட்டோம், இனிமேல் ஒண்ணுமே அங்க நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கழுத்தை தூக்கி அப்படி கழுத்துல சப்புன்னு அடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க, அப்படியே மலை மாதிரி வந்து உழுகுதுங்க, மிஸ்ஸில்ஸ் மலை மாதிரி வந்து உழுகுது. அப்படியே வீடியோ எடுக்கிறாரு, ரைட் சைடில் எடுக்கிறாரு, லெஃப்ட் சைடில் எடுக்கிறாரு. அப்படியே இந்த வீடியோ பார்க்குறப்ப சமீபத்தில் இப்படி ஒரு வீடியோவை நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு மிசில்ஸ் அட்டாக் அங்க நடந்திருக்கு. இந்த மிசில்ஸ் அட்டாக்லாம் என்னென்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கஹபர் ஷகான் அப்படிங்கிறதும் கஹதார் அப்படிங்கிறதும் பேலஸ்டிக் மிசில்ஸ் உடைய அட்டாக் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. இதோடு சேர்த்து அடுத்து இதே ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து ஒரு மாடியில இருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவும் காட்டப்படுது. அதுலயும் மலை மாதிரி குண்டு வந்து விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு ரோடினுடைய பகுதி, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்லாம் போய்கிட்டு இருக்கு, அங்க அடி விழுகுது. அடி விழுந்தவன அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்ன பாசடியோ உளறாங்க, ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு என்னமோ கத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மிசில்ஸ் மலையா, அதாவது ஈரானுடைய ஏவுகணை மலை மாதிரி வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த காட்சி தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன, பெருசா ஒன்றும் இல்லை. எல்லா நாட்டிலையும் போய் ஆட்டையை போட்டு அங்கே இராணுவ தளவாடங்கள் அமைச்சு அங்கே எப்படியாவது கொள்ளையடிக்கிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கனால இவனுக்கு பலத்த அடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எகிரி அடிச்சிருக்கக்கூடிய இலாத் துறைமுகம், இந்த துறைமுகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்கு. இந்த வீடியோ பாருங்க. ஒருத்தர் லெஃப்ட்ல பார்க்குறாரு, ரைட்ல காட்டுறாரு. அவங்களுக்கு தெரியும் போல இதில் எங்க இருந்து அந்த மிசில்ஸ் வரும், எங்க இருந்து டோன் வரும் அப்படின்னு தெரியும் போல. நம்மளுக்கு பார்க்குறப்ப தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வந்து அப்படியே உழுகுது. அதே மாதிரி இன்னொரு வீட்டு பகுதியில் லேடிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது மிசில்ஸ் வருதுன்னு. எந்த சைரன் சவுண்டும் இந்த லேடிஸ் பேசுறப்ப இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த மிசில்ஸ் வந்து இன்னைக்கு உழுகுது. உளுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது எல்லா துறைமுகம் அப்படிங்கிறாங்க. இந்த துறைமுகத்தில் தான் இவங்க பாதுகாப்பு அமைப்புகள், கப்பல் சார்ந்த பாதுகாப்பு அமைப்புகள் வச்சிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்தா உளவு படைகள், கப்பல் சார்ந்த உளவு தகவலை சேகரிக்கிற மையம் அந்த இலாத் துறைமுகத்தை வச்சிருக்கிறாங்களாம். இந்த இலாத் துறைமுகம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னா, ஆசியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தக தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக இந்த இலாத் துறைமுகம் பயன்படுதான். இப்ப இங்கதான் ஒரு கேள்வி வருது. நம்ம மோடி ஐயா எப்ஸ்டீனுடைய வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அலறி அடிச்சு இஸ்ரேலுக்கு ஓடியே போய் சாராட்ட போய், அவாரியோ சாரா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்னா இருக்கு பாத்தியா அப்படின்னு பேசினாரா இல்லையா? அங்க போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தாரு. முன்னாடி நம்ம அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வெறும் 5 பில்லியன் USD தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 700 பில்லியன் USD அளவுக்கு. இன்னொரு தகவல் ராய்ட்டர்ஸ் சொல்றாங்க, 890 பில்லியன் USD அளவுக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கதா இன்னைக்கு பரவலா நியூஸ் சேனல்ல வருது. இப்ப இந்த ஒப்பந்தம் போட்டு என்னத்தை செஞ்சிருக்கிறீங்க, என்ன இங்க இந்தியாவுக்கு வரப்போகுது, எதையாவது காசை குடிச்சு தொலைஞ்சீங்களா, நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இலாத் துறைமுகத்தில் இன்னொரு தாக்குதல் பாருங்க. வீடு இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அந்த மிசில்ஸ் போய் விழுந்திருக்கு. அதனுடைய காட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோவா கிடைச்சிருக்கு. ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க. இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு ஏர்போர்ட். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா KRG அப்படின்னு சொல்றாங்க. KRGனா என்னன்னா, குர்தீஸ்களுக்கு உட்பட்ட ஒரு பிராந்தியத்தில் அவங்களுடைய தன்னாட்சியில் இயங்கக்கூடிய ஒரு இடம். இந்த எர்பில்ங்கிற இந்த ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் அமெரிக்கா, பிரான்ஸ், நேட்டோ நாடுகளுடைய ராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. நீங்க சமீபமாக பார்த்துருக்கலாம், ஈராக்ல தொடர்றா
இந்த பகுதிகளில் அவங்க ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிற செய்திங்க பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய எல்லை, சிரியாவினுடைய எல்லை, ஈரானுடைய எல்லை, மூணையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் தான் எர்பில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருன்னா ஃபாரினர்ஸ். இவங்க தான் அமெரிக்கார பயிலுக, இஸ்ரேல்கார பயிலுக, பிரான்ஸுக்காரன், நேட்டோக்காரன், இவங்கெல்லாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா. இது ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் இவங்க இராணுவ தளவாடங்கள் இருக்கு. அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னால் பெரிய பெரிய விமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை தயாரிக்கிற அமைப்பு இருக்குது. முக்கியமாக இந்த பகுதிகளில் இருந்தால் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பரவலா ஈரான வேவு பார்க்கிற வேலை ஈடுபடுறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி 2021, 2022, 2023 போன்ற காலகட்டங்கள்லாம் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எர்பில் இந்த பகுதியில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது இஸ்ரேலுடைய எலும்பையே முறிச்ச மாதிரியான ஒரு அடியை தான் இன்னைக்கு ஈரான் அந்த பகுதியில் இன்னைக்கு நிகழ்த்தி இருக்கிறாங்க. KC-135 இந்த விமானம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றைய தினோட நம்ம சொல்லியிருந்தோம். இந்த விமானத்தை ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க, அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படிங்கிற செய்தியை நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு ராய்டர்ஸ் இந்த செய்தியும், வால் ஸ்ட்ரீட் சேனல் அப்படிங்கிற ஒரு பெரிய நியூஸ் சேனலும் இதை இன்னைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது 1, இன்னைக்கு 5, அதாவது KS-135 ஃபியூல்களை நிரப்புற ஒரு மிகப்பெரிய விமானம். அதாவது எங்க இருக்குன்னு சொன்னா பாத்தீங்கன்னா பிரின்ஸ் சுல்தான் விமான தளம் சொல்லி சவுதிக்காரங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படின்னா சாதாரண இடம் இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறது அந்த பிரின்ஸ் சுல்தான். இங்க என்னென்னலாம் விமானம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். F-15 ஈகிள் ஸ்ட்ரைக் இந்த விமானம் ஏற்கனவே ஈரான் அடிச்சாங்கல்ல, இந்த விமானம் அங்கதான் இருக்குது. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய பெரிய பெரிய விமானங்கள்லாம் அந்த பகுதியில் இருக்குது. அந்த பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் அடிச்சு இந்த 5 விமானத்தை காலி பண்ணியிருக்காங்கிற செய்தியை ராய்டர்ஸ், WSG போன்ற நியூஸ் சேனல்கள்லாம் அதை இன்னைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. ஃபிங்கர் ஆன் தி ட்ரிக்கர். முகமது அல் புகைதி அன்சார் அல்லா ஹூதிகளுடைய அமைப்பினுடைய ஸ்போக் பேர்சன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்க இன்னைக்கு ஈரான் பக்கம் இறங்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை தந்திருக்கிறாங்க. பரவலா நீங்க கஸ்ஸாவுடைய நியூஸை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்பாவி கஸ்ஸா மக்கள் கொல்லப்படுறப்ப உடனே களத்தில் இறங்கி போராடிய ஆட்கள்ல இந்த ஹூதி அமைப்புகளும் ஒன்றாக இருக்கிறாங்க, யாருமே மறுக்க முடியாது. சமீப காலத்தில் ஈரான் சார்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஹூதிகளுடைய அறிவிப்பு பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன ஹூதிகள் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஹூதிகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நாங்க மண்டோப் ஜலசந்திய இன்னைக்கு நாங்க மூட போறோம். எப்படி ஹர்முஸ் ஜலசந்தி பெருசா இருக்குதோ அதே மாதிரி இந்த பாப் மண்டோப் ஜலசந்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கப்பல் போக்குவரத்து உள்ள இடம். இது லாக் ஆனா சுயஸ் கால்வாயும் லாக் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம ஹர்முஸ் ஜலசந்தியை பார்த்தோம் ஒரு 33 கிலோமீட்டர், ரொம்ப சின்ன வழிபாதைன்னு புரிஞ்சுக்கங்க. இது எத்தனை கிலோமீட்டர்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த ஜலசந்தியை நாங்கள் இன்னைக்கு மூட போறோம். இந்த ரெட் சி பகுதிகளில் எந்த கப்பல் வந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கப்பல் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற தகவலை தந்திருக்கிறாங்க. இந்த பகுதிகளில் யாருடைய கப்பல் அதிகமாக போகுதுன்னு சொன்னா பெரும்பாலும் அரபுலகத்திற்கு செல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெயுடைய பகுதிகள் இங்க இருந்து அதிகமாக செல்லுது அப்படிங்கிற தகவலை தர்றாங்க. இது எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அட்டாக் பண்ணியிருக்காங்கிற செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. நேவில் மெயின்ஸ் அப்படிங்கிறது மூலியமா, அது ஏதோ ஒரு ட்ரூப்ஸ் போல, அது மூலியமா அடிக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் போட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு போட், இந்த போட்டு தொலை தூரத்திலிருந்தே அட்டாக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு போட்டா. அது மட்டும் இல்லாம கடல் ட்ரோன், இதன் மூலியமாக பாப் எல் மண்டோப் ஜலசந்திய நாங்க அட்டாக் பண்ண போறோங்கிற செய்தி தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தியாகவும் இருக்குது. இதுக்கிடையில இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னா, ஹமாஸ் இன்னைக்கு ஈரானை காட்டி கொடுத்துருச்சா. ஹமாஸினுடைய தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னு சொன்னா, ஈரான் நேச நாடுகளையோ நட்பு நாடுகளையோ தாக்கக்கூடாது. இப்படி செஞ்சாங்கன்னா பிராந்தியம் முழுவதும் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க உரிமை இருக்குது. ஆனா நீங்க யார் அடிக்கணும்னா இஸ்ரேலை தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுஜீவியான ஒரு பதிலை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ கவனிச்சு பார்க்கணும், இந்த அறிவிப்பு எப்போ வருதுன்னு சொன்னா
கத்தாருடைய பல பகுதிகளில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்படுது. சில பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறி போகணும் அப்படிங்கிற உத்தரவையும் கத்தார் பிறப்பிக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிகளில் இந்த உத்தரவு வருது. வந்த உடனே கத்தாரினுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் குழுக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அதாவது இந்த பகுதியிலிருந்து நீங்க இந்த மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஈரானுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த பகுதிகளில் கஸ்ஸா மக்கள் பாதிக்கப்படுறப்ப பெருமளவுக்கு உதவி செய்தவர்கள் ஈரானிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஹமாஸினுடைய அறிவிப்பு, இந்த குழுவினுடைய அறிவிப்பு பரவலாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக இருக்குது அப்படிங்கிறதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக்கிட்டே இருக்க வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பாருங்க, இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்குது. MQ-9 ட்ரோன்ஸ் அட்டாக் நாங்கள் பண்ணியிருக்கோம். பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில், ஈரானுடைய பந்தர் அப்பாஸ்ங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் MQ-9 ட்ரோன், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரோன்ல இது ஒன்று. இந்த ட்ரோனை அட்டாக் பண்ணி ப்ரூஃபையும் தர்றாங்க. வீடியோ பார்த்தா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா எடுத்து இந்த USA தான் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு தர்றாங்க. அதனால தான் நம்மால் மண்டை முத்தி போய் பைத்தியமாயி ஒரு வாரத்துக்கு நான் இன்னும் விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா இன்னைக்கு டெஹ்ரான்ல கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்க இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்டவர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 103 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அதோடு சேர்த்து அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு டெஹ்ரானுடைய பெரும் பகுதிகள், அதாவது அவங்களுடைய மியூசியம், அவங்களுடைய நாட்டினுடைய கட்டமைப்பு, குறிப்பா கார்க் அப்படின்னு சொல்ற ஒரு தீவு இருக்கு. இந்த தீவை பத்தி நேற்று கூட IRGC சொல்லியிருந்தாங்க. இந்த தீவு ரொம்ப முக்கியமானது, இதை அடிச்சேனா நான் கண்டிப்பா அடிப்போம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாங்க. இது ஈரானுடைய உள் செக்டார், அதாவது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜி செக்டார். பெரும்பாலும் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எண்ணெய் நிறுவனங்களை விட்டுட்டு நாங்கள் ராணுவ தளவாடங்களை தான் தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. பல இடங்களில் மக்களை பொதுவாக அவங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் லெபனான்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பேர்ஜ் கலாவியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் குண்டை போட்டு 12 டாக்டரை இன்றைக்கி அவங்க கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் இன்னைக்கு ஈரானில் இந்த வீடியோவை பாருங்க, பெண்களே களத்தில் இறங்கிட்டாங்க, துப்பாக்கி எடுத்து நிற்கிறாங்க. பெண்கள்லாம் வாங்கடா அப்படின்னு ரெடியாக நிற்கிறாங்க இன்னைக்கு ஈரானிய பெண்கள். காரணம் என்ன? இவனுடைய தாக்குதல், இவனுடைய கொலை. இவங்க என்ன சொன்னாங்க? ரிஜிம் சேஞ்சு, அயத்துல்லா கமேனியை கொண்டா களத்தில் இறங்கி எல்லாரும் போராடி பெஹ்லாவியை எப்படியாவது நம்ம அமெரிக்காவில் அமைச்சு ஆட்சியை மாற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் ஈரானிய மக்கள் கொந்தளிச்சு போய் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இன்னைக்கு இறங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் இப்படி துப்பாக்கியோடு இறங்கி நின்று போராடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மால் உச்சா போன மாதிரி நடுங்கிட்டு இருக்கான் ட்ரம்ப். இப்படி உலகத்தளவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ட்ரம்பினுடைய வகைராக்கள் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கப்பதான் சில அறிவுகெட்ட ஜீவிகள், புத்தி கெட்டவங்க சில வேலைகளை செய்கிறாங்க. பாருங்க, ஆம்ஸ்டர்டாமில் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு யூத பள்ளிக்கூடத்தை போய் தாக்கியிருக்கிறாங்க சில பேர். அது பேர் இஸ்லாமிய பேர் தான் வருது. நாங்கள் மயக்கலாம் மாட்டோம், எங்களுக்கு பயமே கிடையாதுடா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்க. உங்களுக்கு வாதியோ பிரதிவாதியோ உங்களுக்கு உறவினராக இருந்தால் கூட நீதியை நிலைநாட்டுங்க அப்படி எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தான் மகள் தவறே செய்யாத மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரை அழைச்சி, என்னுடைய மகள் தவறு செஞ்ச கையை வெட்டுவேன்னு சொன்னாங்க. நாங்கள் பயப்படவே மாட்டோம். இந்த ஆம்ஸ்டர்டாமில் யூத பள்ளிக்கூடத்தில், சிறுவர் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அந்த கையவர்களை பேட்டை டிவி சார்பாக கண்டிக்கல, முஸ்லிம் சார்பாக கண்டிக்கிறோம். நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இதுக்காக பங்களாதேஷில் ஒரு கொலை நடந்தது. ஒரு இந்து மதத்தை சேர்ந்த சகோதரரை அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் கொண்டுட்டாங்க. அதை எதிர்த்து நம்ம டிவி சேனலில் பேசணும், நம்ம பேட்டை சேனலில் பேசணும். இது நாங்கள் ஆளுக்காகவோ இடத்துக்காகவோ மாற்றுறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து இப்படி தான் சொல்லப்படுது, நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக இருப்போம். இப்போ ஆம்ஸ்டர்டாமில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை முஸ்லீம்கள் சார்பாக நம்ம கண்டிக்கிறோம். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அதே சமயம் அங்கே எந்த உயிரிழப்பும் ஏற்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் மினாபாவில்
ஈரான்ல ஸ்கூல்ல நடந்த மினாபாவுடைய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 170 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்கள் இல்லை என்பதுதான் மக்கள் வருத்தப்படக்கூடிய செய்திகள்ல ஒண்ணா இருக்குது. இப்படி போர்க்காலங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை சரியான வடிவில் நீங்க அறிஞ்சுக்கிறதுக்காக பேட்டை டிவியை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.